வணக்கம். போன வாரம் ரம்ஜான் அப்போ எங்களுக்கு கிருத்திகை அப்படின்றதுனால அந்த முஸ்லீம் வீட்டு பிரியாணி நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். என் பையன் ஃப்ரெண்டு வீட்டில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்றதுனால நான் வேண்டாம் அப்படின்னுட்டேன். என் பையன் மட்டும் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வந்தான். அவங்க பிரியாணி சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னான். அதனால் இன்றைக்கி சரி நம்ம பிரியாணி செய்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க. என் பையன் மட்டன் சாப்பிட மாட்டான் அப்படின்றதுனால அவனுக்கு சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவனுக்கு சிக்கன் ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணி தர சொல்லுவான். அதனால் ஆயில் சேர்க்காமல் அவனுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். ஆயில் சேர்க்காமல் செய்தாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நான் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது என் பொண்ணு நீ சொல்ல நான் செய்கிறேன் எல்லாமே அப்படின்ட்டு வந்தா. சரி ஓகே செய்டி அப்படின்ட்டு நான் சொல்ல எல்லாமே அவள் தான் கிளறி விட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி அதை செய்தா. அவளுக்குமே இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு கற்றுக்கிட்டா. சரி அப்போ இனிமேல் நீனே பிரியாணி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் இதான் லஞ்ச். நாளைக்கு பார்க்கலாம்.